கறிவேப்பிலை எல்லாம் போட்டால் கூட ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்க முடியும். அதனால் நம்ம சிக்கன் வந்து கறிவேப்பிலவே பவுடர் பண்ணி செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போனோட எல்லாம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இதுக்காக நீங்கள் பிரஸ்ட் பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு அரை சிக்கன் நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, அரை கப்பு தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வேணும்னா தான் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா நல்லா ஹெல்த்தியாக ஆயில் இல்லாமல் இந்த ஃபுல் ரெசிபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸி தான். நான் மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 10 சின்ன வெங்காயம், 4 கொஞ்சம் உரப்பான சில்லி தான், அதுவும் பச்சை மிளகு எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கிறனால ஆல்ரெடி வாடி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சூடாக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் முறுமுறாக வருவல அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையிலே க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு பேனில் ஆயில் வந்து சேர்க்காமல் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதில் வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். பெரிய பீஸாக எலும்போட உள்ள சிக்கன்னால் அது வந்து குக் பண்ணுறதுக்கும் டைமு எடுக்கும். நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் ஆட் பண்ணனால கொஞ்சம் கூட ஆயில் ஒன்றுமே சேர்க்கலை. இது வந்து நீங்கள் நார்மலாக இரும்பு சட்டியிலும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சட்டி நல்லா சூடாகிட்டு இந்த சிக்கன்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதையுமே தண்ணி ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் நல்லாவே வரட்டும் தண்ணி. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு, கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்குங்க. நான் வந்து பூண்டு மட்டும் தனியாக மின்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து நல்ல திக்காகவும் வரணும். அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு 1/4 கப்பு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு இடையில நல்லா கிண்டி விட்டு இந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக வேக வச்சுட்டேன். அது வந்து அந்த போனிலேருந்து நல்லா விட்டு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா தான் இந்த ரெசிப்பியில் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல கறிவேப்பிலை, அதுவுமே சேர்த்துக்கங்க. இதுவே நீங்கள் வந்து அளவு தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆயில் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உள்ளது நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க. நான்ஸ்டிக் பேன் ஆகும்போது உங்களுக்கு ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி எடுக்கலாம். ஆனாலும் அந்த டேஸ்ட்டுக்காக நான் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.